வணக்கம். இது விஜயலட்சுமி கிச்சன். இன்றைக்கி நாம் தோசை மாவில் பணியாரம் செய்கிறத எப்படின்னு பார்க்க போகிறோம். சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம். கடுகு உளுந்தம் பருப்பை போட்டு இப்போ தாளிக்கணும். அது இப்போ வெடிச்சுட்டு இப்போ அதில் பொடி வெங்காயம் போடணும். போட்டதும் பொன் கலரில் கொஞ்சம் கிழக்கணும். அதுவே தேங்காய் திருவும் கொஞ்சம் போடுங்க அடுத்தாப்புல. அப்புறம் கருவேப்பிலை மல்லி இலை பச்சை மிளகா கொஞ்சம் உரப்பு வேணும்னு போடணும். இதை நல்லா பொன் கலரில் திவக்கிட்டு அந்த தோசை மாவில் போட்டு நம்ம கிண்டிடணும். அப்போ அந்த பனியாரக்கல்லில் கொஞ்சம் சூடு பண்ணோன்னா தான் எண்ணெயை ஊற்றணும். ஒரு வரல எல்லா இதுலேயுமே ஒரு 6 குழி இருக்கு. 6 குழியிலையும் நம்ம எண்ணெயை ஊற்றி காய வைக்கணும். இப்போ இது வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தோசை மாவில் இதை போடுறோம். இந்த குழியில் ஒவ்வொரு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றணும். ஊற்றுனா கொஞ்சம் ஒட்டாமல் அப்படியே பரட்டி போடுறதுக்கு சரியாக வரும். இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு போகும். இப்போ இது காயட்டும். நம்ம இதை மாவை கிண்டிக்கணும். இந்த பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி இது பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எண்ணெய் காய போகுது. காய்ஞ்சதும் இதில் ஊற்றுறோம். உரப்பு வேணும்னா நம்ம எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் போட்டோன்னு பேருக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன குழந்தைகளுக்கு சட்னின்னா கொஞ்சம் பிடிக்கும். அதை வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கிண்டி வச்சு இப்போ என்ன காய்ஞ்சிருக்குமான்னு பார்ப்போம். இதை லைட்டாக இது பண்ணிட்டு சுற்றி எண்ணெய் போடுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கரண்டி மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான். இதை ஊற்றுனதும் ஒரு 2 செகண்டு கழித்து புரட்டி போடணும். வெட்டி முடிச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 செகண்ட் இருங்க. அந்த பணியாரத்தை பரட்டி போட்டாச்சு. இப்போ 1 செகண்ட் வாங்க. இதை எடுத்தா வந்துட்டா. இப்போ எடுத்து இதில் போடுங்க. தட்டில் போட்டிங்கன்னா இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. சாப்பிடலாம். இந்த பணியாரத்தை கூட இந்த சட்னியை வச்சு நல்லா சுவையாக சாப்பிட்லாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.